ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைத்து வகையான வலி சொல்லப்போனால் தலைவலியிலிருந்து மூட்டு வலி, முதுவலி, புடகல் தடி, இடுப்பு வலி, L1 L2 L3 L4 L5 டிஸ்கம்ப்ளைண்ட், இடுப்பு வலி, குதிங்கால் வலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், தசை வலி, நரம்பு வலி, எந்த வகையான வலி இருந்தாலும் பஞ்சாக பறந்து போகணும். உங்ககிட்ட கேட்கும்போது என்ன, நீங்கள் குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல சூடாகிற இடத்துல குளிர்ச்சி தைன்னு சொன்னீங்க, ஒரு இங்க் வச்சிங்க. எனக்கு அது ஒன்றும் புரியல. சொல்லுங்கள் மக்களுக்கு அது என்ன மாதிரியான இது ஆயில். அதாவது வாத நோய்களுக்கும் மூட்டு வலிகளுக்கும் நாம் உள்ள மருந்தும் கொடுக்குறோம். ஆனாலும் வெளிப்புற பிரயோகத்தில் ஒன்றை தடவும் போது தான் அது வலி நிறுத்தி சீக்கிரமாக குணமாகும். பொதுவாகவே சுண்ணாம்பு சத்து குறைபாடு, கால்சியம் டெஃபிஷியன்சியில் தான் நிறைய மூட்டு நோய்கள் வருது, இடுப்பு வலி வருது, கழுத்து வலி வந்தாலும் அதுதான். பேசிக்காக நம்ம கால்சியம் கொடுத்துட்றோம். அது போக மற்ற மூட்டு வலிக்கான மாத்திரைகளும் மருந்துகளும் இருக்குது. அப்போ என்னதான் அகமருந்து சாப்பிட்டாலும் மூட்டு வலிகளுக்கும் வாத நோய்களுக்கும் பக்கவாதத்துக்கும் சாப்பிட்டாலும் வெளிப்புறயோகமும் வேணும். அகமருந்து புறமருந்து வேணும். அந்த புறமருந்தில் நான் ரொம்ப காலமாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது ரெண்டு தான். அதாவது பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் உலகம் முழுவதும் பிரபலமானது. இன்றைக்கி மக்களே கேட்டு வாங்குகிற பிண்ட தைலம் அது குங்கிலியம் சேர்ந்தது, மலை நன்னாரி, மஞ்சிட்டி சேர்ந்தது. நான் கூட சீந்தில் கொடியினுடைய கஷாயமும் சேர்த்து அதை செய்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு ரகசியம் வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயவே இன்னும் வலுவூட்டுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் சீந்தில் கொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதனால் இந்த குக்கில் தைலம் அப்படிங்கிறது மூட்டு வீக்கம், மூட்டு வலி, குதிகால் வலி இத்தனைக்கும் இதை நல்லா குலுக்கிட்டு தடவணும். இது அடியில் நிற்கும் குங்கிலியம், குலுக்கிட்டு தடவுனா அந்த வலிகள் நின்றும், நல்லாயிரும். இந்த ரெண்டு போதுமே, நிறைய எண்ணெய் நமக்கு வேண்டியதில்லை. எத்தனையோ எண்ணெய்கள் இருக்குது. இந்த ரெண்டுலேயே நான் இத்தனை காலமாக எல்லாரும் மகிழ்ச்சி அடையும்படியாக கொடுத்துட்ருக்குறேன். இந்த மகாவாத தைலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எட்டி பழத்தை பிழிஞ்சு எடுத்த சாறு,